வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பேசப் போற விஷயம் 60 வயசுக்கு மேல இருக்கிற பலருடைய வாழ்க்கை தரத்தையே மெதுவா மாற்றிக்கிட்டு இருக்கு. பெரிய நோய் வந்தாதான் ஆபத்துன்னு நாம நினைப்போம். ஆனா உண்மையில தினமும் ரிப்பீட் ஆகுற சின்ன சின்ன பழக்கங்கள் தான் உடம்ப மெதுவா பலவீனப்படுத்துது. இந்த விஷயத்த நான் ஒரு ரியல் பேஷண்ட் ஸ்டோரி மூலமா உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஒரு நாள் காலையில என் கிளினிக்குக்கு 68 வயசான மோகனையா வந்தாரு. அவரோட மனைவி தனலட்சுமி அம்மா கூட இருந்தாங்க. ஐயா உட்கார்ந்த உடனே சொன்னது, டாக்டர், எனக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்ல. ஆனா எப்போதுமே சோர்வா இருக்கு. மூட்டு வலி இருக்கு. சர்க்கரை சில நேரம் அதிகமா இருக்கு, சில நேரம் குறைவா இருக்கு. தூக்கம் சரியில்ல. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல டாக்டர். நான் எல்லா ரிப்போர்ட்ஸையும் பார்த்தேன். பிபி நல்லா தான் இருந்தது. சுகர் பெருசா டென்ஷன் ஆக வேண்டிய அளவுக்கு இல்ல. ஹார்ட், கிட்னி எல்லாம் நார்மல். ஆனா அவர் முகத்துல ஒரு எனர்ஜி குறைவு தெரிஞ்சுது. நான் முன்போல இல்லைன்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. அப்போ நான் கேட்டேன், ஐயா, உங்க டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கு? அப்ப அவர் சொன்ன விஷயங்கள தான் ஒவ்வொரு மிஸ்டேக்கா பாப்போம். தவறு 1. ஓய்வு என்ற பெயரில் முழு அமைதி. மோகன் ஐயா ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன நினைச்சார்னா, நான் இவ்ளோ வருடம் உழைச்சேன். இப்போ ஓய்வு தான். அது சரிதான். ஆனா அவர் வாழ்க்கை முழுக்க ஸ்லோ ஆகி போயிடுச்சு. காலை எழுந்ததும் பேப்பர், அதுக்கப்புறம் டிவி, மதியம் தூக்கம், சாயங்காலம் சின்ன நடை கூட இல்ல. நான் கேட்டேன், டெய்லி வாக்கிங் போறீங்களா? அவர் சிரிச்சிட்டு சொன்னார், மூட்டு வலி இருக்கு டாக்டர், நாளைக்கு போலாம். இந்த நாளைக்கு தான் பாடிக்கு தெரியாம நடக்கிற சைலண்ட் டேமேஜ். 60க்கு பிறகு மசில் மாஸ் நேச்சுரலி குறையும். நாம அதை யூஸ் பண்ணாம இருந்தா அது இன்னும் வேகமா குறையும். மூவ்மெண்ட் இல்லைன்னா மசில் ஸ்ட்ரென்த் குறையும், பேலன்ஸ் பாவிக்கும், விழும் அபாயம் அதிகரிக்கும், கான்ஃபிடன்ஸ் குறையும். ஒரு 72 வயசு கமலா அம்மா 2 வருடம் வீட்டுக்குள்ள இருந்ததால இப்போ ஸ்டேர்ஸ் ஏற முடியலன்னு சொல்லி அழுதாங்க. உடம்பு யூஸ் பண்ணாம இருந்தா அது நமக்கே எதிரியாகிடும். நண்பர்களே, டெய்லி 20 முதல் 30 நிமிஷம் பிரிஸ்க் வாக். அதுக்கு மேல பெரிய எக்ஸசைஸ் தேவையில்ல. வாக்கிங் என்ன பண்ணும்? பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் ஆகும், சுகர் கண்ட்ரோல் பெட்டர் ஆகும், மூட் அப்லிஃப்ட் ஆகும், ஸ்லீப் இம்ப்ரூவ் ஆகும். மோகன் ஐயாவை நான் வாக்கிங் குரூப்ல ஜாயின் பண்ண சொன்னேன். முதல் வாரம் கஷ்டமா இருக்கும். 2வது வாரம் கொஞ்சம் ஓகே. 3வது வாரம் மிஸ் பண்ண முடியாத ரொட்டீன். 1 மாதம் கழிச்சு வந்தப்போ மோகன் ஐயா சொன்னார், டாக்டர், பாடி லைட்டா இருக்குன்னு. தவறு 2. பசி இல்லைன்னு சொல்லி சாப்பாடு குறைச்சிக்கிறது. நான் கேட்டேன், ஐயா, உங்க டயட் எப்படி இருக்கு? அவர் சொன்னார், காலை டீ, மதியம் கொஞ்சம் சாதம், ராத்திரி பிஸ்கெட். மீனாட்சி அம்மா உடனே, சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டாரு டாக்டர். 60க்கு மேல ஆப்பிடைட் கொஞ்சம் குறையும். ஆனா நியூட்ரிஷன் குறையக்கூடாது. எஸ்பெஷலி புரோட்டீன். புரோட்டீன் தான் மசில காக்கும். புரோட்டீன் தான் ரெக்கவரிய காக்கும். புரோட்டீன் தான் இம்யூனிட்டிய காக்கும். பல சீனியர்ஸ் என்ன சாப்பிடுவாங்க தெரியுமா? டீ பிளஸ் பிஸ்கெட், ரைஸ் வித்தவுட் தால், வெஜிடபிள்ஸ் இல்லாம பிளெயின் மீல். இது எனர்ஜி தராது. நான் சொன்னேன், காலை இட்லி சாப்பிட்றீங்களான்னா சாம்பார் நல்லா சாப்பிடணும், பருப்பு ஆட் பண்ணணும், ஸ்ப்ரவுட்ஸ் சேர்க்கணும், கர்ட் சேர்க்கணும். போர்ஷன் சின்னதா இருந்தாலும் பேலன்ஸ்டா இருக்கணும். 3 வாரம் கழிச்சு அவர் சொன்னார், டாக்டர், இப்போ காலையில எழுந்த உடனே வீக்னஸ் குறைஞ்சிருக்குன்னு. தவறு 3. தண்ணீர் குறைவா குடிப்பது. நான் கேட்டேன், டெய்லி எவ்வளவு தண்ணி குடிக்கிறீங்க? அவர் சொன்னார், தாகம் வந்தா குடிப்பேன். இதுதான் சைலண்ட் மிஸ்டேக். 60க்கு மேல தர்ஸ்ட் சிக்னல் வீக் ஆகும். தாகம் தெரியாம டீஹைட்ரேஷன் ஆரம்பிச்சிடும். டீஹைட்ரேஷன் சிம்டம்ஸ் தலைவலி, சோர்வு, கன்ஃபியூஷன், கான்ஸ்டிபேஷன், யூரினரி இன்ஃபெக்ஷன். ஒரு 75 வயசு சுப்பிரமணியன் தாத்தா சிவியர் டீஹைட்ரேஷன் காரணமா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனார். அவரே சொன்னார், எனக்கு தாகம் தெரியல டாக்டர். இதுக்கு தான் வாட்டர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும். மார்னிங் எழுந்ததும் 1 கிளாஸ், மிட் மார்னிங் 1, லஞ்சுக்கு முன்னாடி 1, ஈவினிங் 1, படுக்கிறதுக்கு முன்னாடி ஹாஃப் கிளாஸ். மோகனையா இந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவரோட கான்ஸ்டிபேஷன் ஆல்மோஸ்ட் டிஸப்பியர் ஆகிடுச்சு. தவறு 4. மருந்து டைமிங் ஃபாலோ பண்ணாதது. பிபி டேப்லெட் இருந்தது, சுகர் டேப்லெட் இருந்தது. ஆனா சில நாட்கள் ஸ்கிப். இன்று நார்மல் தான் டாக்டர்னு சொல்வார். மெடிசின்ல கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். ஒரு நாள் மிஸ் பண்ணா பாடி ஸ்ட்ரெஸ் ஆகும், ஃப்ளக்சுவேஷன் வரும். நான் சொன்னேன், ஃபோன்ல ரிமைண்டர் செட் பண்ணுங்க. தேவைப்பட்டா தனலட்சுமி அம்மாவை சொல்லி ஹெல்ப் வாங்குங்க. ஹெல்த் விஷயத்துல ஈகோ வேண்டாம். 2 மாதம் ரெகுலர் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் அவரோட சுகர் ஸ்டேபிள் ஆகிடுச்சு. தவறு 5. தனிமை.
இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மோகன் ஐயா சொன்னார், என் பிள்ளைங்க பிஸி, நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் குறைஞ்சிருச்சு, டெம்பிள் போக மாட்டேன், ஃபோன் பேச மாட்டேன். லோன்லினஸ் சைலண்டா ஹார்ட் டிசீஸ் ரிஸ்கை இன்க்ரீஸ் பண்ணும், டிப்ரெஷன் மெதுவா வரும். நான் மோகன் ஐயாவ அவர் எதெல்லாம் பண்ணலன்னு சொன்னாரோ அது எல்லாத்தையும் எந்த எக்ஸ்கியூஸும் இல்லாம பண்ண சொன்னேன். 3 மாதம் கழிச்சு வந்தப்போ அவர் முகத்துல வேற எனர்ஜி. டாக்டர், நான் இப்போ பிஸியா இருக்கேன்னு சிரிச்சார். பிஸி வாழ்க்கை தான் ஹெல்தி வாழ்க்கை. நண்பர்களே, இந்த 5 மிஸ்டேக்ஸ், மூவ்மெண்ட் குறைச்சிக்கிறது, ப்ராப்பர் மீல் இல்லாம இருப்பது, வாட்டர் குறைவா குடிப்பது, மெடிசின் இர்ரெகுலாரிட்டி, தனிமை, இது பெரிய விஷயம் போல தெரியாது. ஆனா தினமும் ரிப்பீட் ஆகுறதால ஸ்லோ டேமேஜ் பில்ட் ஆகுது. 60க்கு பிறகு லைஃப் ஸ்லோ ஆக வேண்டியதில்ல, ஸ்மார்ட்டா இருக்கணும். ஏஜ் ஒரு நம்பர் தான், ஹேபிட் தான் ஃபியூச்சரை டிசைட் பண்ணும். இப்ப செய்ய வேண்டியது, இந்த வீடியோ முடிஞ்சதும் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிங்க, இன்று யாருக்காவது ஃபோன் பண்ணுங்க, டுமாரோ மார்னிங் வாக் பிளான் ஃபிக்ஸ் பண்ணுங்க, உங்க மீல்ல புரோட்டீன் சேருங்க, மெடிசின் ரிமைண்டர் செட் பண்ணுங்க. நீங்க இண்டிபெண்டண்டா வாழணுமா, கிராண்ட் சில்ட்ரன் கூட விளையாடணுமா, ஹாஸ்பிட்டல் விசிட்ஸை குறைக்கணுமா? அப்போ இன்றே சேஞ்ச் ஆரம்பிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா காமெண்ட்ல நான் கவனிக்கிறேன்னு டைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல 60க்கு பிறகு எனர்ஜி டபுளா வைத்துக்கொள்ள 5 சிம்பிள் ஹேபிட்ஸ் பத்தி பேசுவோம். அதை மிஸ் பண்ணாதீங்க. உங்க ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்கு. நன்றி.